Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நான் சென்னையில இருந்து உடன்குடி குலசேகரப்பட்டினம் டிராவல் பண்ணது. எந்த பஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆத்தியப்பன் டிராவல்ஸோட ஏசி சீட்டர் ஸ்லீப்பர். ஸோ நான் ஒரு பர்சனல் எமர்ஜென்சிக்காக ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் என்ன பஸ் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு நியூ ஆப்ரேட்டர் கண்ணில் பட்டாங்க. எங்கேருந்து கிளம்புதுன்னா ரெட்டில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃபர்தராக செக் பண்ணி பார்க்கும்போது டிக்கெட் ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு நான் ட்ராவல் பண்ணுற அன்னைக்கு. ஸோ பஸ்ஸோட நேமை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு எங்கள் நேட்டிவ் சைடில் உள்ள ஆப்ரேட்டராக இருக்கும். ஏன்னா ஆத்தியப்பன் அப்படிங்கிறது வந்து செட்டியாப்பத்தில் ஆத்தி கோயில் சொல்லுவாங்க, அவங்களோட பேஸ் பண்ணதாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரியே ஆப்ரேட்டருக்கு வந்து நேட்டிவ் சொந்த கோயில் வந்து அந்த கோயில் தான், குடும்ப கோயில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம். பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா பஸ் வந்து பழைய ஸ்ரீகிருஷ்ணா டிராவல்ஸ் கிட்டேருந்து வாங்கின பஸ்ஸு. வாங்கி வண்டியை நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. போத் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே நல்லா வேலை பார்த்துருக்காங்க. டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சு உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது பஸ் மாதிரி இன்டீரியர்ஸ் இருந்துச்சு. இந்த வண்டியோட இது கான்ஃபிகரேஷன் எப்படின்னு பார்த்தா கீழே 2 சைடு சீட்ரு 1 சைடு ஸ்லீப்பர், அதே மாதிரி மேலே வந்து டபுள் பர்த் அண்ட் சிங்கிள் பர்த் அப்பர் ஸ்லீப்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதான் வண்டியோட இன்டீரியர்ஸு. வண்டி வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த லேக் தெரிஞ்சு, ஏன்னா பிக்கப் வந்து நம்மளுக்கு சடன் பிக்கப்பாக இல்லை. பட் ஸ்டில் நம்மளுக்கு அந்த ஒரு 18-19 போனதுக்கப்புறம் வண்டி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதான் வண்டியில் அம்யூனிட்டிஸ். மற்ற அம்யூனிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் போர்ட் வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி ஒர்க் ஆச்சு. ஏசியுமே வந்து எங்கேயுமே டர்ன் ஆஃப் பண்ணல, பிரேக்கு அதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கெடியூல் டிபார்ச்சர் ரெட்டில்ஸில் 6:30 PM கரெக்டாக ஒரு 6:25 அந்த மாதிரி ரீச் ஆனேன். நானுமே வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் வந்து இறங்கின உடனே பார்த்தேன்னா பஸ் வந்து யூட்டர்ன் பண்ணி ஜிஆர்டி அங்கே கடை இருந்துச்சு, அந்த கடை பக்கத்தில் நிப்பாட்டினோடனே செக்இன் பண்ணிவிட்டு வண்டியில் ஏறிட்டு நான் வந்து செகண்ட் ரோ சீட்டு தான் புக் பண்ணியிருந்தேன். அதில் உட்காந்து பேக் ரெஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸோ ஏசி வந்து அரௌண்ட் 25 டிகிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரீடிங் லைட் வந்து த்ரூ அவுட் த ஜெர்னி அதுவுமே ஒர்க் ஆச்சு. அப்புறம் நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து அது நிறைய இடத்துல கிழிஞ்சிருக்கும், ஆனால் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு மாட்டுறதுக்கு. ஸோ இதுதான் வண்டி. இதில் வந்து வண்டி ஏசி சீட்டு ஸ்லீப்பரு. நம்மளுக்கு வந்து பெட்ஷீட் கொடுத்தது வந்து ஸ்லீப்பருக்கு மட்டும் தான் பிளாங்கெட் கொடுத்துருந்தாங்க. ஷார்ப்பாக வண்டி 6:30 கிளம்பிட்டோம் ரெட்டில்ஸ்லேருந்து. வண்டி கிளம்புனதுலேருந்தே பார்த்தா டிராஃபிக் ஆல்மோஸ்ட் சொல்கிறதா இருந்தால் ரெட்டில்ஸ் வந்து போரூர் டோல்கேட் போகிற வரைக்கும் ஒரு நல்ல டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கிளம்பாக்கம்லாம் தாண்டி பரனூர் போகிற வரைக்கும் ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ரெட்டில்ஸில் நாங்கள் 6:30 கிளம்பி இந்த பஸ்ஸோட ரூட் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவாங்கரை, புழல், மாதவரம் ரவுண்டானில் போய் யூட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது பைபாஸில் ஏறி சூரப்பேட் டோல், போரூர் டோல்கேட்டு, அப்புறம் பெருங்கலத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் அப்படி ஜிஎஸ்டி ரோடுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் இந்த பஸ்ஸோட ரூட் அண்ட் பிக்கப் பாயிண்ட்ஸு. நான் ட்ராவல் பண்ண அன்னைக்கு நாங்கள் இங்கே மாதவரம் ரவுண்டானா கிட்ட வரும்போதே டைம் பார்த்தீங்கன்னா 6:55 PM, ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸு. மாதவரம் ரவுண்டானால் நல்ல டிராஃபிக் இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே வந்து கிட்டத்தட்ட பேசஞ்சர்ஸும் டிலே பண்ணிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7 சீட் வந்து மாதவரமில் ஏறினாங்க. ஸோ இந்த பஸ் வந்து நார்த் சென்னை பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூலக்கடை அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி இங்கே கும்மிடிப்பூண்டி, காரனோடைன்னு சொல்லிட்டு இந்த லைனில் இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த பஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நாங்கள் மாதவரமில் வந்து 7 பேர் ஏறினதுக்கப்புறம் கிளம்பும்போது டைம் பார்த்தீங்கன்னா 7 PMக்கு. இது பிக்கப் பாயிண்ட் எங்கன்னா ஹோட்டல் முபாரக்குன்னு சொல்லிட்டு ஆந்திரா போகிற பஸ்ஸஸ்லாம் நிற்கிற ஒரு பாயிண்ட். அங்கே தான் இந்த பஸ்ஸுக்கும் பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் வண்டி ஒரு டீசெண்டான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு 80-85 அந்த ரேஞ்சுக்கு பைபாஸில் போயிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் 90 வரைக்கும் போச்சு. ஸோ அப்போவே நான் நோட் பண்ணேன் பஸ் வந்து 90+ போகும் அப்படின்னு சொல்லிட்டு. சூரப்பேட் டோல்கேட் தாண்டும் போது டைம் 7:15 PM. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போரூர் டோல்கேட் வரைக்கும் வண்டி நல்லா ரஷ் பண்ணி போனாங்க. அகெயின் போரூரில் வந்து நல்ல டிராஃபிக் பிளாக். அங்கே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சு. போரூர் கிட்ட வந்து 7:30லேருந்து 7:45 PM வரைக்கும் போரூர் டோல்கேட் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஆகிடுச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கேகேஆர் ட்ராவல்ஸ் 7:45 டிபார்ச்சர் போரூர் டோல்கேட்டு அவங்க, அதுக்கப்புறம் ஜிகேஎம் ட்ராவல்ஸ்னு ஒரு பஸ்ஸு, இந்த 2 பஸ்ஸும் எங்கள் கூட பேரலாக வந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக போரூர் டோல்கேட் தாண்டும் போது 7:45 PM.
ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 days தான் ஆச்சு. நான் ட்ராவல் பண்ணப்போ கேட்கும்போது பஸ் ஆரம்பித்து 15 days ஆச்சுன்னாங்க. ரெண்டு பஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பேர் இங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணுறது ஒன்று, அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறது ஒன்றுன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் அண்ணா 2 பேர், அப்புறம் கிளீனர் ஒருத்தங்க இருந்தாங்க. 2 டிரைவர் அண்ணாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நான் வண்டலூர் கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:15 PM ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் உள்ள என்ட்ரு ஆகும்போது டைம் ஆல்மோஸ்ட் 8:20, அப்புறம் எக்ஸிட் ஆகும்போது 8:30 PM. ஒரு 10 minutes கிளாம்பாக்கம் உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்கு ஆகிடுச்சு. ஆக்சுவல் டிபார்ச்சர் டைம் கிளாம்பாக்கத்தில் எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 8:15 PM. கிளாம்பாக்கத்தில் இவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்ம் 10ன்னு சொல்லிட்டு அங்கே தான் வண்டி பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கிளாம்பாக்கம் உள்ள ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பிளேஸஸ்க்கு நான் போகிறது. ஸோ நான் போன அன்றைக்கி வந்துட்டு அந்தளவுக்கு க்ரௌட்லாம் இல்லை. உள்ளே வந்துட்டு பார்க்கும்போது நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. ஏன்னா பிவிஜி குரூப்புன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு தான் உள்ள மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்க. பிவிஜி வந்து மெட்ரோவில் வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷனோட மெயின்டெனன்ஸ் அவங்க தான் பார்க்குறாங்க. அதே குரூப் தான் வந்துட்டு கிளாம்பாக்கமோட மெயின்டெனன்ஸும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே பேசஞ்சர்ஸ் நடக்கிற வழியில் போகிற வழியிலலாம் அப்பப்போ வந்து கூட்டி பெருக்கிறதுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விச் இஸ் குட் திங். அது வந்து ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகணும். ஏன்னா கோயம்பேடும் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக மெயின்டெனன்ஸ் டவுன் ஆகிடுச்சு. இங்கே கிளாம்பாக்கமில் மெயின்டெனன்ஸ் இதே மாதிரி நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே நாங்கள் வந்து பார்க்கும்போது ஆர்ஆர்ஆர் ட்ராவல்ஸ் ரெடியாக இருந்துச்சு கிளம்புறதுக்கு. அதுக்கப்புறம் ஆப்பிள் ட்ராவல்ஸ் ஒன்று உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. நாங்கள் பேசஞ்சர் போர்டிங் ஆனதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து நாங்களும் கிளம்புனோம். ஆர்ஆர்ஆர் எங்களுக்கு முன்னாடி போயிடுச்சு. இப்போதைக்கு உடங்குடி ரூட்டில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் பஸ்னால் ஆர்ஆர்ஆர்னு சொல்லலாம். அப்புறம் கிளாம்பாக்கத்துலேருந்து எக்ஸிட் வந்து வேற ஒரு வழியாக வந்து அந்த ஜிஎஸ்டி ரோட பிடிக்கிற மாதிரி பேக் சைடில் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு நார்மலான ரனில் போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலலாம் பிக்கப்ஸ் இருந்துச்சு. தேவி ட்ராவல்ஸ்னு ஒரு புது ஆப்ரேட்டர், அவங்களும் எங்களை ஓவர்டேக் பண்ண போனாங்க. அது BS6 பஸ். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களை கிராஸ் பண்ணிட்டோம். சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட போகும்போது ஒரு ஆக்சிடென்ட், அதனால் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாரோ ஒரு ஆள் வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது காரங்க இடிச்சிட்டாங்க. இடிச்சதில் ஆல்மோஸ்ட் ஸ்பாட் அவுட்டு. அவங்க ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு 10 minutes டிலே ஆகிடுச்சு. அப்புறம் பரனூர் டோல்கேட் நாங்கள் தாண்டும் போது டைம் பார்த்தீங்கன்னா 9:05 PM. இதுக்கப்புறம் நிறைய ஓவர்டேக்ஸு. பஸ் வந்து 85 to 90 மேக்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் 92 வரைக்கும் ஒரு டைம் பார்த்தேன். அது வரைக்கும் போனாங்க. ஆனால் ஓவர்டேக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம SCTC TNSTC பஸ்ஸஸ் தான் இருந்துச்சு. வண்டி வந்து டின்னர் பிரேக் போடுற வரைக்கும் நிறைய ஓவர்டேக்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். டிரைவர் அண்ணா, செகண்ட் டிரைவர் அண்ணா டேனியல், அந்த அண்ணன் பேர், செம்ம ஆக்டிவாக இருந்தாங்க. அந்த அண்ணன்கிட்ட நான் கேட்டிருந்தேன், ஆனால் இந்த மாதிரி நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன், உங்கள் வண்டி நான் வீலாக் பண்ணட்டுமா அப்படின்னா. கண்டிப்பாக சார் அப்படின்னாங்க. கேபின் டிரைவ் கேட்டேன், கேபின் ஜர்னி. அந்த அண்ணன் சொன்னாங்க உளுந்தூர்பேட்டை வரைக்கும் பிக்கப் இருக்கும் சார், அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எப்படா உளுந்தூர்பேட்டை வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டின்னர் பிரேக் டைமில் தான் அந்த அண்ணன் நான் பேசினது. ஸோ டின்னர் பிரேக் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பாலாஜி பவன் அப்படின்னு சொல்லிட்டு மாமண்டூர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் நிப்பாட்டினாங்க. ஆக்சுவலாக 2 ஹோட்டல் இருந்துச்சு. இந்த பெட்ரோல் பங்க்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல், ரைட் சைடு ஆப்போசிட்டில் முத்தாரம்மனோட பாரத் பென்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எங்களை கிராஸ் பண்ணி போனாங்க. இந்த சைடு ஹோட்டலில் இதுக்கு முன்னாடி நிறைய பஸ்ஸஸ் நிப்பாட்டுவாங்க. ஆனால் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அதே சைடு ஆப்போசிட்டில் பாலாஜி பவன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே ரெஸ்ட் ரூமும் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ஹோட்டல் ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே நிற்கும் போது கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் எங்கள் கூடயே டின்னருக்கு நிப்பாட்டினாங்க. டின்னர் பிரேக் டைம் வந்து 9:25லேருந்து 9:53 PM, ஆல்மோஸ்ட் ஒரு 33 minutes ரெஸ்ட் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் லைட்ஸ்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி ஒரு ஸ்லீப் மோடுக்கு போச்சு. கொஞ்ச நேரம் நான் உள்ளேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அகெயின் மேல்மருத்தூர் நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆத்தூர் டோல் நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அது க்ராஸ் பண்ணும்போது 10:23 PM கிட்ட. இந்த வண்டிக்கு வந்து பிக்கப் ஆல்மோஸ்ட் சென்னை அவுட்ரு வரைக்கும் இல்லாமல் நம்மளுக்கு விழுப்புரமில் பிக்கப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையில் பிக்கப் இருந்துச்சு. திருப்பி திருச்சி பைபாஸ் வரைக்கும் பிக்கப்ஸ் இருந்துச்சு இந்த வண்டிக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் திருச்சி பைபாஸில் ஏறின பேசஞ்சர்ஸை சேர்த்தா ஒரு 38லேருந்து 39 பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்தாங்க. இதுதான் நாங்கள் திண்டிவனம் பைபாஸ் கிராஸ் பண்ணும்போது. திண்டிவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:39 PMக்கு கிராஸ் பண்ணோம். SCTC இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா SCTCயுமே வந்து திண்டிவனம் என்ட்ரி போடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். நிறைய SCTCஸ் வந்து அங்கே டேர்ன் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரைவேட் பஸ்ஸஸ் அதிகமாக காம்படிஷன்ஸ்க்கு இல்லை. ஓவர்டேக்ஸ் வந்து மோஸ்ட்லி SCTCயும் TNSTCயும் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். டிரைவிங் பற்றி சொல்லணுன்னா ஒரு டீசெண்டான டிரைவிங்கு. எப்பப்பெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து இண்டிகேட்டர்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்க. அன்வான்ட் ஹார்ன் அடிக்கலை. ஸ்பீடுமே வந்துட்டு எங்கே ரெடியூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணுறது, எங்கே நம்ம புஷ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல புஷ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. திண்டிவனத்துக்கு அப்புறம் அடுத்த டோல்கேட் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது 11:03 PMக்கு நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம்
உளுந்தூர்பேட்டை பேசஞ்சர் பிக்கப் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கேபின் போனேன். கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பைபாஸ் 11:54 PM கிராஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ணா இருந்தாங்க, செகண்ட் டிரைவர் அண்ணா ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. கிளீனர் வந்து ஃப்ரண்ட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ணா வந்துட்டு செம ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து எக்ஸ் கல்லடா, அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராவல் சொன்னாங்க. மோஸ்ட்லி கல்லடா வந்து கட்டப்பனா அந்த ரூட்லலாம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன்னாங்க. பெங்களூர் கட்டப்பனா ரூட் வந்து சரியான ஃபேமஸ் ரூட்டு. நான் இதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கும்போது அந்த பஸ்ஸை பார்த்துருக்கேன். ஒரு பிளாக் அண்ட் கோல்டன் கலர் ஒரு நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் ஓட்டுவாங்க, செமையாக போவோம் அந்த பஸ்ஸு. ஸோ அதில் இருந்துட்டு வந்தவங்க அப்படின்னாங்க. இங்கேயுமே வந்துட்டு இப்போ 15 days ஆச்சு, இங்கே நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 க்ரூஸும் செம்ம ஃப்ரெண்ட்லி, செம்ம பொலைட்டு, பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ஸ்டாப்ஸு, மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு, வண்டி ஏசி அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப்ஸு. நீங்கள் நார்மலாக நிப்பாட்டுறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு பேசஞ்சர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. பேசஞ்சர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்டாப் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் தூத்துக்குடி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் ஒரு லேடி பேசஞ்சர் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பெட்ரோல் பங்க்கை பார்த்து அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. ஸோ நிறைய பஸ் நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். எங்களை ஓவர்டேக் பண்ண பஸ் தான் இந்த கேஆர்எஸ் ட்ராவல்ஸு. செம ஃபாஸ்ட்டாக எங்களை ஓவர்டேக் பண்ணாங்க. நாங்கள் அப்போ கூட ஒரு 90ல் போயிட்டுருந்தோம். மேபி அவங்க 100ல் மேலே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க என்னென்னா எங்களை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டுருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற டைமில் நாங்கள் அவங்கள பிடிக்கிற மாதிரி போப்போம். அதுக்குள்ளே பார்த்தா எங்களை பார்த்தோன்னே திருப்பி ரஷ் பண்ணி அழுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த டோல்கேட் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் 12:37 PM. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு திருச்சியில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் கால் பண்ணி பஸ் எதுக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டக்டர் அண்ணா அவங்களுக்கு டிரைவர் அண்ணா அதுக்குமே வந்து பொலைட்டாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரைவிங்கில் வந்து ப்ராப்பராக டிப்பு யூஸ் பண்ணாங்க, ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. தேவையில்லாத இடத்துல ஹார்ன் அடிக்கலை. 90 அப்படிங்கிற ஒரு செரியட்டான ஸ்பீடு மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்பலாம் புஷ் பண்ணி 100+ மாதிரிலாம் ரொம்ப ரேஷ் அப்படிலாம் போல். நார்மலாக நம்மளுக்கு வந்துட்டு உள்ள ஒரு ஸ்லீப்பிங் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி ஒரு ட்ரைவ் தான். இது வந்து நாங்கள் அமர்நாத் ட்ராவல்ஸை ஓவர்டேக் பண்ணும்போது எடுத்த வீடியோ. ஸோ ப்ரைவேட் ஓவர்டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நிறைய வந்து எஸ்இடிசி, டிஎன்எஸ்டிசி ஓவர்டேக்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் திருச்சிக்கு முன்னாடி பாடலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டுருக்கும்போது வண்டியோட லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் வீல் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ இது டிரைவர் அண்ணா வந்து சென்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்த தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. என்னென்னு கேட்டால் காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இறங்கி போய் பார்த்தாங்க. பார்த்தா வண்டி பஞ்சர் ஆகிருந்துச்சு. ஸோ பஞ்சர் பார்க்குறதுக்காக மற்ற க்ரூஸு, இன்னொரு டிரைவர் அண்ணா, அப்புறம் கிளீனர் எல்லாருமே எந்திரிச்சு வண்டியோட ஜாக்கியை வச்சு செட் பண்ணி பார்த்தாங்க. அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் திருப்பி இவங்களோட ஆப்போசிட் வண்டி வந்துச்சு. அந்த வண்டியிலேருந்து ஜாக்கியை இறக்கி கொண்டு வந்து செட் பண்ணி டயரை கழட்டி திருப்பி இன்னொரு டயரை மாட்டின்னு சொல்லிட்டு டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hourக்கு மேலே அங்கே நம்ம டிலே ஆகிடுச்சு. 1:15க்கு ஸ்டாப் பண்ணி 2:20க்கு தான் நாங்கள் எடுத்தோம். இதில் என்னோடய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் கேபினில் உட்காந்துருந்தேன். ஸோ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க, பின்னாடி வந்துட்டு வண்டியை நம்ம பார்க் பண்ணிகிட்டு இருந்த பிளேஸில் வந்துட்டு சேஃபாக இல்லை. ஸோ மற்ற வண்டிங்க நம்ம மேலே மோதாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இண்டிகேட்டர் லைட்லாம் போட்டிருந்தாங்க. பட் அதுவுமே நிறைய வண்டிங்க பார்க்க மாட்டாங்கிறதுனால கையில் மொபைல் டார்ச்சை வச்சு நான் லைட்டை காமிச்சிட்டு இருந்தேன். மற்ற வண்டிங்களுக்கு யாரும் க்ளோஸில் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல மழையுமே தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் நிறைய டைம் கேபின் ஜர்னி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் ஒரு 1 hour வேஸ்ட் ஆன உடனே ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தூங்க வேற போயிட்டேன். ஸோ இதுதான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த இன்சிடென்ட்னால கிட்டத்தட்ட 1 hour 5 minutes வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1 hour 5 minutes, அப்புறம் ரெஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு 33 minutes ரெஸ்ட் ஸ்டாப்பு. நாங்கள் கிளாம்பாக்கம் அங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு 15 minutes டிலே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 hours மேலே இங்கே டிலே வந்துருச்சு. ஸோ அதிலே தெரிஞ்சிச்சு வண்டியோட ஸ்கெடியூல் ட்ராப் டைம் வந்து 6:40, குலசேகரப்பட்டினம் வந்து 6:35 AM இருந்துச்சு. ஸோ அதில் போக முடியாதுன்னு தெரியும். சரி எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே வண்டி பஞ்சர் ஆகி நின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 4-5 பேசஞ்சர்ஸ் தான் கீழே இறங்கி ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு, அதுக்கப்புறம் டிரைவர் அண்ணாக்கு வந்து ஒரு 2 பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க டயர் கழட்டி மாட்டுறதுக்கு. மீதி யாருக்குமே தெரியல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஸோ கேஆர்எஸ் ட்ரை பண்ணி கடைசியில் கேஆர்எஸ் எங்களை தாண்டி போயிடுச்சு. இந்த பிளேஸில் தான் அந்த வண்டி பங்க்சர் ஆகி நின்றுட்டு இருந்த பிளேஸு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது டைம் 2:21 AM நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் அதே ஃபஸ்ட் டிரைவர் அண்ணா தான் கண்டினியூ பண்ணாங்க. ஏன்னா அந்த அண்ணா வந்து விராலிமலை கிட்ட செகண்ட் பிரேக் போடுவாங்க, அது வரைக்கும் அந்த அண்ணா ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ சேம் அதே 80, 90+ சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம். திருச்சி டோல்கேட்டு நாங்கள் தாண்டும் போது டைம் பார்த்தீங்கன்னா 2:40 AM. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு டோல்கேட் வந்து விராலிமலை டோல்கேட். அதை க்ராஸ் பண்ணும்போது 3:18 AM. அதை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பிரேக் ஒரு ஹோட்டலில் போட்டிருந்தாங்க.
அது ஒரு டீசெண்டான ரெஸ்ட் ஸ்டாப்பு. அங்கே வந்துட்டு 3:25 AM-லேருந்து 3:40 AM வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய எங்கள் கூட MRM SMSன்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் ஊர் சைடு போகிற பஸ்ஸஸ் ஆரஞ்சு எல்லாமே எங்களுக்கு முன்னாடி கிளம்பி போனாங்க. செகண்ட் டிரைவரை நான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணனுமே வந்து ஈக்குவல் டு ஃபஸ்ட் டிரைவர், அதே 85-90ங்கிற ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் தூங்கிட்டு முழிச்சு பார்க்கும்போது அருப்புக்கோட்டையெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் தூத்துக்குடி கிட்ட நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:12 AM அந்த மாதிரி டைமு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் முழிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். தூத்துக்குடி டோல்கேட் நாங்கள் தாண்டும் போது டைம் 6:45 AM. அதுக்கப்புறம் தூத்துக்குடி ட்ராப்பு அங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட்கிட்டையும் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்கிட்டையும் ட்ராப் இருந்துச்சு. தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா 6:57 AM, ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clockன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் தூத்துக்குடி ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நாட் பேடுன்னு சொல்லலாம். ஏன்னா விராலிமலையில் 3:40 எடுத்து நம்மளுக்கு தூத்துக்குடி வந்து ஒரு 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். 4:40, 5:40, 6:40 ஒரு 3.5 hours நாங்கள் ரீச் ஆகிட்டோம் தூத்துக்குடிக்கு. செகண்ட் டிரைவரான தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. தூத்துக்குடிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு போகிற வழியில் கொஞ்சம் ட்ராப்ஸ் இருந்துச்சு, இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. இறங்குறவங்களுக்கு வந்து சிங்கிள் லேடி பேசஞ்சர்ஸ்லாம் இருந்தாங்க. ஒருத்தங்க 2 குழந்தைய வச்சுட்டு கை குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து டிரைவர் கண்டக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, லக்கேஜஸ்லாம் எடுத்து கீழே வச்சு கொடுக்கறதுக்கு. பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:05 AM-க்கு நாங்கள் ரீச் ஆனோம் திருச்செந்தூர். திருச்செந்தூர் நாங்கள் ரீச் ஆகும்போது பார்த்தா எங்களுக்கு முன்னாடி கிளம்புன பஸ்ஸஸ் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் குலசையில் நான் இறங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆரஞ்ச் ட்ராவல்ஸு, அதுக்கப்புறம் MRM ட்ராவல்ஸு, SMSன்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த ஓவர்டேக்ஸ்லாம் எதுவுமே நான் பார்க்கல தூங்கிட்டதுனால. ஸோ இதுதான் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி. SCTCயோட கும்பகோணம் டிவிஷன் பஸ்ஸும் அப்புறம் திருநெல்வேலி டிவிஷன் பஸ்ஸும் நின்றுட்டு இருந்துச்சு. அண்டு இதுக்கப்புறம் திருச்செந்தூர் ட்ராப்பு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எனக்கு நியரஸ்ட்டு எங்கள் நேட்டிவ் போகணும் அப்படின்னா குலசேகரப்பட்டினம் பைபாஸ் தான் நியரஸ்ட்டு. ஆனால் நான் உடன்குடியில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் கேட்கும்போது குலசை பைபாஸ் வழியாக தான் போகும் அப்படின்னு உடனே சரி ஓகே நாங்கள் குலசையில் இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ குலசையில் என்ன ட்ராப் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:25 AM. வண்டியோட மேக்ஸ் ஸ்பீடு வந்து 94 km/h வரைக்கும் போயிருந்தாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் 47 km சம்திங் இருந்துச்சு. இறங்கினதுக்கப்புறம் டிரைவரை நாங்கள் டாடா பை பாய் சொல்லிவிட்டு டோட்டல் ட்ராவலிங் ஹவர்ஸ் வந்து 13 hours. இந்த டிராஃபிக் டிலேலாம் இல்லைனா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பஸ் வந்து ஒரு 7 o'clock உடன்குடி ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய ட்ராவல் ரிவ்யூ. பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற க்ரூஸு, அதே மாதிரி பஸ்ஸோட அம்யூனிட்டிஸும் எல்லாமே ஓகே தான். நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட்ஸும் ரெடில்ஸ்லேருந்து ஏறுறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது நார்த் சென்னை பீப்புளுக்கு. ஸோ இதோட என்னோடய ட்ராவல் விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.